வெல்கம் டு சின்சென்ஸ். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு அப்கிரேட் மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஸோ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்துருந்துச்சு, என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறோம். அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி குவைரிஸ் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2002 இப்போ கரண்ட் இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ். இந்த 20 இயர்ஸ்ல இருக்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த 20 இயர்ஸ் 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். 2002 2010 அண்ட் தென் 11 to இப்போ கரண்ட் 2023 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 20 இயர்ஸ்ல தமிழ் சினிமாவோட எவால்வேஷன்ங்கிறது டிராஸ்டிக்காவே இருந்திருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 10 to 13 இயர்ஸ்ல ரொம்பவே டிராஸ்டிக்கா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா 90ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த என்ன சொல்றது, ஒரு மசாலா ஃபிலிம்னு நம்ம சொல்லுவோம்ல, அது தப்பு, நான் தப்பா சொல்ல, ஒரு கமர்ஷியல், ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் வந்து பாத்தீங்கன்னா 80ஸோட எண்ட்ல ஸ்டார்ட் ஆகி 90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரூல் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. 90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ரொம்ப கமர்ஷியலா இருந்தாலும் வேற வேற மாதிரியான ஒரு ஜானர்ஸ்ல பிளே பண்ணுவாங்க. வில்லேஜ் வரும், லவ் வரும், மோஸ்டா லவ் ஜானர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 90ஸ்ல நிறைய படங்கள். ஏன்னா அந்த டைம்ல தான் இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா, விஜய், அஜித், பிரசாந்த், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் க்ரோ ஆயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களை எடுத்தோடனே அவங்கள ஆக்ஷன் ஹீரோவா அறிமுகப்படுத்திக்காம ஒரு ரொமான்டிக்கான ஹீரோ விக்ரம் அவரு கூட அந்த டைம்ல தான் வந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருந்தது. பட் அது அப்படியே நீங்க 2000 நம்ம பார்த்தோம்னா ஒரு வாஷான ஒரு மசாலா ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது ஒரு டெம்ப்ளேட், இந்த டெம்ப்ளேட்ல தான் இந்த கதை ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்குள்ளேயே படங்கள் வந்து திருப்பி 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 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரே டெம்ப்ளேட், அந்த ஹீரோ வில்லன் ஒரு ஊரை காப்பாத்துறது, இல்ல ஒரு சிட்டியை காப்பாத்துறது, இல்ல ஃபேமிலியை காப்பாத்துறது, ஒரு மசாலா, ஒரு 10 அடியாளுங்க, ஒரு சுமோ காரு, இந்த மாதிரியே தான் வந்துட்டு இருந்தது. அதாவது ஒரு படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு அதுல இருந்து நம்ம வேற ஒண்ணு பண்றதுங்கிறது வேற. அதே டெம்ப்ளேட்ல ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது வேற. ஸோ அது வந்து நிறைய அந்த டைம்ல வந்துட்டே இருந்தது. அது வந்து அதுல வந்து நிறைய பேர் நடுவுல சில படங்கள், நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருந்தது. நல்ல படங்கள் மீன்ஸ் அதுல இருந்து டிஃபர் ஆகி நிறைய படங்கள் வந்த மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல தான் கௌதம் மேனன் வந்து அவரோட என்ட்ரியா மின்னலே, காக்கெல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. வாரணமாயிரம் கூட அவர் பண்ணாரு. அண்ட் தென் கமல்ஹாசன் அவர் டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மணிரத்னம் அவர்களும் டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அந்த என்னதான் அதுல வந்து இருந்தாலும் அந்த மசாலாத்தனம் இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் வெரைட்டியான படங்கள்லாம் வந்த படங்களும் இருக்கு. அந்த மசாலா தனத்திலேயே நம்மள ரொம்ப என்ஜாய் பண்ண வச்ச படங்களும் இருக்கு. தூள் இருக்கு, கில்லி இருக்கு. விஜயோட கெரியர்ல இன்னி வரைக்குமே ஒரு மைல் ஸ்டோனா இருக்கக்கூடிய ஒரு படமான கில்லி அந்த டைம்ல இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மசாலா படம் தான், அதுல எல்லாம் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப சலிக்க வைக்காம, அது ஈவன் அது மசாலா படமா இருந்தாலும் அதுல அந்த டைம்ல வந்து எல்லா படங்கள்ல இருக்கக்கூடிய கம்பேரிசன் அந்த படத்துல இருக்காரு. அது வேற ஒரு ட்ராக்ல, வேற ஒரு ஜேர்னில அந்த கதை போகும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால அந்த படம் வந்து அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டது. இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுறதுக்கு காரணம் அந்த படத்துடைய ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த படத்தை ஐ மீன் கண்டென்ட் ஓரியன்டா எடுக்கிறத விட மசாலா படம் எடுக்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தரணி சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அப்பப்ப நான் வித்தியாசமான படங்களும் வந்துட்டு இருந்தது. அந்த இந்த 2010க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் அந்த கண்டென்ட் ட்ரிவனா படங்கள் மாற ஆரம்பிச்சது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், நலன் குமாரசாமியா இருக்கட்டும், ரஞ்சித் ஆகட்டும், இந்த மாதிரி நியூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2010க்கு அப்புறம் தான் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2010க்கு அந்த 10க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முன்னோடின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2007 தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே
இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளின்னு பாத்தீங்கன்னா 2007 தான். ஏன்னா அந்த 2007ல நீங்க வந்த படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அந்த டைம்ல தான் வெற்றிமாறன் பொல்லாதவன்ங்கிற ஒரு படம் மூலியமா என்ட்ரி குடுக்குறாரு. ராம் வந்து அந்த அந்த டைம்ல தான் கட்டறது தமிழ்ங்கிற ஒரு படம் குடுக்குறாரு. அண்ட் தென் கார்த்தி அந்த டைம்ல பருத்தி வீரன்ங்கிற ஒரு படத்துல என்ட்ரி குடுக்குறாரு. இந்த மாரி ஒரு இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸான ராமன், வெற்றிமாறன் இவங்க 2 பேர்த்தோட என்ட்ரி அந்த டைம்ல தான் நடந்தது. அண்ட் தென் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜேர்னியா இருந்தது. அதுக்கு அடுத்தவா நம்ம இப்ப சொல்லி 2008ல வந்து நம்ம இப்போ கல்ட் கிளாசிக்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியபுரம் வந்து பாத்தீங்கன்னா 2008ல லான்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி இந்த 2010ல நியூ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் வர்றதுக்கு ஆணித்தனமா இருந்தது 2007ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த இது நான் இன்னும் 2, 3 படங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த 2010ல புதுப்பேட்டை அப்பதான் வந்தது. சோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து மேற்போக்கா பார்த்தோம்னா அது வந்து ஒரு மசாலா ட்ரிவனான ஒரு ஏரியாவா தான் இருந்தது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எவால்வ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுனாலதான் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு அதை வந்து போர்ட்போலியோவா வச்சு நம்ம வந்து ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் உள்ள கொண்டு வர்றாரு. அவர் 4 இயக்குனர்ல இருந்திருக்காரு, சில ஷார்ட் பிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காரு, அதுல இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் சிவி குமார் ப்ரொடியூசரா வச்சு பீட்சாங்கிற படத்தை பண்ணி அவர் 2012 என்ட்ரி கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமும் அப்பதான் அவர் மூலியமா கொண்டு வரப்பட்டது. சோ அந்த மாதிரி நியூ யங்ஸ்டர்ஸ் வர்றதுனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிளேவர் ஒன்று கிரியேட் ஆச்சு. இது வரைக்கும் இருந்த அந்த மசாலா ஃபிளேவர் எல்லாம் உடைச்சு வெளியே போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு படம் இந்த மாதிரியான படங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த சாயலுமே இல்லாம ஒரு டிராஸ்டிக்கான என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பிளேவர்ஸ்ல படங்கள் வர ஆரம்பிச்சுது. நடுவுல பேய் சீசன் ஒண்ணு வந்துச்சு. நிறைய பேய் படங்கள் ஒரு சீசன்ல வந்தது. பட் அது ரொம்ப நாள் தாங்கி நிக்கல. ஒரு கட்டத்துல அதுவும் இந்த 10 இயர்ஸ் டெக்கே மாதிரி அது இல்ல. ஒரு 2.5 இயர்ஸ்ல அந்த இது போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்றது ஒரு ஒரு பிளசண்டா இருந்தது. இந்த படமும் ஒவ்வொரு படமும் ஒரு மாதிரி இல்லாம ஒரு வேற வேற பிளேவர்ஸ்ல வந்த படங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. சோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுதான் நான் பார்த்தது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் மறுபடியும் திரும்பி அந்த ஆக்ஷன் படங்கள் தான் அந்த டைம்ல வந்து அதே ஆக்ஷன் படங்களோட ஃபார்முலா திரும்ப வருது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா என்ன சொல்றது ஒரு இன்னும் அக்ரெசிவா வயலண்டா அதை பண்றதுக்கான ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்பி ரீசெண்ட் டைம் இப்போ இந்த ஒரு 2.5 இயர்ஸ்ல திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ணது. வேற யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நான் மேக்கிங் வைஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகரணுங்கிற ஃபார்மேட் இப்போ வந்திருக்குது. லைக் எடிட்டிங்லாம் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட் கட்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கு. சில பேர் கூட சொன்னாங்க ஒரு படமே ட்ரெய்லர் மாதிரி இருந்தால் தான் கொமர்ஷியல் படம் ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த 2.5 இயர்ஸ்ல வந்திருக்கு ப்ரோ. ஆமா. ஸோ அதனால வந்து இல்ல ஆமா. ஸோ அந்த எடிட்டிங் நாட்டி நான் என்ன ஒரு இது பார்த்தேன்னா வந்து பாடல்களும் வந்து இப்போ அதனால வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. முன்ன வந்து பாடல்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பாடல்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. எஸ் 1-2 பேர் இப்போ ஜிவிஎம்லாம் வந்து தெரிந்த காடுகள்லாம் கொஞ்சம் பாடல்கள் அங்கே எங்கேயே வச்சாலுமே மெஜாரிட்டியா பாடல்களுக்கான ஸ்பேஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, அது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் சாரி டு இன்டரப்ட் நான் ஒன்னு சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏன் பாடல்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பாடல்களை வந்து சிடியில போட்டு கேசட்டா விற்கிறதுக்கான ஒரு கல்ச்சர் வந்து அந்த டைம்ல இருந்தது. எப்போ இது வந்து டிஜிட்டலைஸ் ஆச்சோ, யூடியூப் இந்த சோசியல் மீடியா உள்ள வந்துச்சோ எல்லாமே யூடியூப்குள்ள போயிருச்சுல. சோ அதுல இருந்து பெருசா ஏர்னிங் வர மாட்டேங்குதுல்ல. சோ அந்த மியூசிக்ங்கிறது ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் ஆனா அதை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் ரொம்ப ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. அவரு சில பேர் அதை வந்து ஆர்ட் ஃபார்மா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் மெஜாரிட்டி நீங்க அந்த 2000 பாத்தீங்கன்னா கதை ஒரு மாதிரி கதை ஒரு ஃப்ளோல போகும். நடுவுல எதுக்குடா இந்த பாட்டு வருது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல. அது உண்மைதான். அந்த மார்க்கெட் ஒண்ணு இருக்குது, இது வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதுல வந்து பெரிய ரெவென்யூ உங்களுக்கு வர்றது இல்ல. சோ இப்ப என்ன எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா சார் ஒரு பாட்டு கொடுங்க, ஒரு பாட்டு நச்சுன்னு இருக்கணும், ஒரு பாட்டு வந்து நச்சுன்னு திருப்பி மண்டையில ஓடிட்டு இருக்கிற மாதிரி அனிருத்தை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வைங்க, அந்த மாதிரி இப்படிதான் எல்லாரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ். அந்த ஹூக் ஸ்டெப் கல்ச்சர் இப்ப கூட வந்திருக்கு. சோ ஏதாவது ஒரு ஹூக் ஸ்டெப் புடிச்சிட்டு
அதுல மக்கள் ரீல்ஸ் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு பப்ளிசிட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்ல நான் அந்த என்ன மாதிரி சொல்றேன்னா, தான் ட்ரை சில பண்ணிட்டு இருக்காங்க. பாடல்கள் வந்து இப்போ சங்கர் படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாடலுக்குன்னே ஒரு புரொடக்ஷன் வேல்யூ ஆப்வியஸ்லி எஸ் அவருக்கு பட்ஜெட் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஏன் சொல்றேன்னா, அந்த பாடல்களே பாடலுக்கு வந்து ரொம்ப அவர் எப்படி மெனக்கெடுவாரு ஆமா. புஷ் ம். அதுதான் சொல்றேன். ஸோ சிலது வந்து அந்த மாரி ஸ்பேஸ் குடுத்தா அந்த மாரியும் அமையும். இல்லாட்டி இப்ப நம்ம ஜிவிஎம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மான்டேஜ் எஸ்டேட் டிராவல் பண்ணியிருப்பாரு. அதுவும் சமயத்துல வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாரி வாய்ப்புகள் இப்ப வந்து குறைஞ்சுகிட்டே வருதோன்னே சொல்லிர்றேன். இப்ப சில ஆமா, பேர் அது வந்து உண்மைதான். பண்ண மியூசிக்கான இங்கே ஸ்கோப் குறைஞ்சுகிட்டு வந்து வருது. இல்ல. சிலது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, முன்ன படங்கள விட பாடல்கள் வந்து படம் மேபி டெம்ப்ளேட் ஸ்டோரியா தான் இருக்கும். பாடல்கள் வந்து 1, 2 ஹிட் ஆயிருக்கும். அதனால மேபி அந்த படத்துக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும். இப்ப மேபி அந்த ஒரு இது இல்ல. பட் ஆனா சில பாடல்கள் இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, புஷ்பால அந்த "ஊ சொல்றியா" அந்த மாரி பாடல்கள்லாம் வந்து ஒரு சில பாட்டு ஹிட் ஆகி பெரிய ப்ளாக் பஸ்டரா அந்த கொண்டு போறதும் வருது. பட் ஐ திங்க் இட் இஸ் ரேர். அ அது எல்லா படத்துக்கும் அந்த மாரி அ இல்ல இது இப்போன்னு அமையறதில்ல. இல்ல. இது டைம் டு டைம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த பாடல் நல்லா இருக்கே, இந்த படம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஈவன் சுப்பிரமணியபுரம் கூட அந்த கண்கள் இரண்டால் சாங் ஃபர்ஸ்ட் ஆமாமா. ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த பாட்டு எந்த படத்துல இருந்து வருது அப்படி. ஏன்னா அப்பெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லல்ல. ஒரு பாட்டுன்னா அது படத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இப்ப படம் கூடயும் வந்திருக்கு. அவ்ளோ பெருசா வரல. இப்பதான் சும்மா இல்ல ஒண்ணு இப்ப வரல. YouTubeல 1, 2 பட் பண்ணிட்டு அந்த இருக்காங்க. ட்ரெண்ட் பட் 2008ல இல்ல. அது அதுக்கப்புறம் தான் வந்தது அந்த ஆமாமாமா. ட்ரெண்ட். அந்த டைம்ல நான் சொல்றேன். சோ அப்ப வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த படத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த பாடல் அமைஞ்சது அப்படின்னு சொன்னாரு. சசிகுமார் கூட ஒரு இன்டர்வியூல வந்து வருத்தப்பட்டு சொன்னார். நான் வந்து எடுத்தது கேங்ஸ்டர் படம். ஆனா இவங்க இந்த பாட்டை பார்த்துட்டு எல்லாரும் லவ் பிலிம்னு நினைச்சிட்டு உள்ள வந்து படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போன ஒரு சில ஆர்டிஸ்ட் சில ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு கூட அவர் சொன்னாரு. படம் அந்த ஜான்ரே மாத்துற மாதிரி ஜான்ரே அது மாறிடுச்சு அது. நான் ஒரு ஓவர் கேங்ஸ்டர் ஷேடோ. படமா எடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனா இது ஒரு லவ் பிலிமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. பட் அது ஒரு ப்ரொமோஷன் தான் அந்த படத்தை. அந்த பாடல் தானே அந்த படத்தை ஐடென்டிஃபை பண்ணுச்சு. பட் அதான் நான் ஃபீல் பண்ணேன். ஃபாஸ்ட் கட்ஸோட ஒரு ஒரு இம்பேக்ட்டா இன்டைரக்ட் இம்பேக்ட்டா வந்து பாடல்கள் வந்து குறைக்கப்படுது. அது ஒரு விஷயம். இன்னும் ஃபீல் பண்ணேன். நீங்க சொன்ன மாரி வயலன்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ரொம்ப வந்து என்ன சொல்றது, இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து இப்போ ஓடிடி அங்கெல்லாம் கொஞ்சம் பரவலா வந்தவாசி, படத்திலயும் அது ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்றது வந்து ரொம்ப அது என்ன சொல்றது, நார்மலைஸாவே ஆயிடுச்சு. இல்ல இன்ஃபாக்ட் அந்த அது ஒரு வந்து என்னன்னா ஆ அது பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. ரியல் லைஃப்ல பேசாதது ஒண்ணும் படத்துல நம்ம காட்டுறது இல்ல. பட் அது என்னன்னா அது ஒரு ஹீரோயிசம் மெட்டீரியலா மாத்துறாங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் இங்க தட் பிரச்சனை. இஸ் ப்ராப்ளமேட்டிக். ஆமா. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க ஒரு படத்துல வைக்கிறீங்கன்னா அதை வச்சுட்டு போயிடலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. பட் அது வந்து எனக்கு ஒரு என்னமோ அது ஹீரோயிசம் மெட்டீரியல். வைக்காம கூட அது வந்து சில சீன் வந்து ஒர்க் ஆயிருக்கும். வேணும்னே ஓகே ஒரு ஒரு கெட்ட வார்த்தை ஒரு டாப் ஹீரோ சொன்னாக்கா, அது வந்து ஒரு மைலேஜ் தரும்னு சொல்லிட்டு, அது எல்லாருமே ஒரு டெம்ப்ளேட்டாவே வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம ரெகுலரா சொல்றது தானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அத வந்து வச்சுட்டுருக்காங்களோங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இல்ல இன்னொரு அது அது கண்ணோட்டத்துல. உண்மைதான். அது வந்து இப்போ ஒரு 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 இப்போ கரண்ட் டைம்ல ஒரு மாஸ் ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணணும்னா ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு படம் வேணும்பா. இந்த கலர் டோன்ல இந்த படம் இருக்கணும். ஆஹ் இது நான் ஒன்னும் குறையா சொல்லல. ஆமா, பட் இது பட் கெட்ட என்னன்னா இதுல வார்த்தைகள் இருந்து நீங்க தேவையில்லல்ல. வந்து இது உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா இதுல இருந்து எடுத்து வேற ஒண்ணு இன்ஸ்பயர் பண்ணி ஒண்ணு பண்ணலாம். பட் அது அப்படியே காப்பி கட் பேஸ்ட் இல்ல பண்றதுங்கிறது வேற இல்ல. எனக்கு வந்து என்னன்னா, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் திணிக்கப்படுற மாரி இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அதுல வந்து இந்த கெட்ட வார்த்தைகளும் வந்து ஒண்ணு. அது முன்ன வந்து அந்த எல்லாருமே சொல்றது அது ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. ஆ இன்ஃபாக்ட் ரத்தம் தெறிக்கிற சண்டை வச்சிருக்கீங்க ஓகே. கெட்ட வார்த்தைகள் இல்லாமயே ரத்தம் தெறிக்கிற சண்டைகள் வச்சிருக்கலாமே. ஸோ அவர் கோபத்த காட்டலாம், இத காட்டலாம். கெட்ட வார்த்தைகள் இல்லாம பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து இப்ப ரொம்ப அது ஒரு நார்மலைஸ் ஆகப்பட்டுருச்சோ! ஓகே. இந்த இடத்துல ஒரு இது எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு அப்ப மணிரத்னம் மாரி படங்கள்ல வந்து நான் கெட்ட வார்த்தைகள் பெருசா இருந்த மாரியும் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அது அந்த பேட்டர்ன் நான் மத்த டைரக்டர்ஸ்ட்ட வந்து மத்த லீடிங் டைரக்டர்ஸ்ட்ட நான் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க படத்துல வந்து அத அ கேஷுவலாவே வச்சிருப்பாங்களோன்னு தோணுச்சு. ஸோ அது ஒண்ணு. வெற்றிமாறன் சார் இருக்கார்ல. ம். வெற்றிமாறனா விட்டுருங்க. அவர் வந்து தனி சொல்லுங்க, ரகம். சொல்லுங்க. அவருக்குள்ள நான் அவரு நான் சொல்ல வர்றது கேளுங்க. அது என்னன்னா, ஓகே அவர் என்ன ஓகே. பண்றாருன்னா, ஒருத்தன் சண்டையில வந்து கெட்ட வார்த்தை பேசி தான் சண்டையே போடுவான். ஓகேவா? மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சில ஆட்கள்லாம் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே. ஆனா பேசும்போது சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை பேசி தான் சண்டை போடுவாங்க. அப்படிங்கும்போது, நான் அத அங்க எழுதக்கூடாது அப்படின்னா, ரைட்டர்ஸ்க்கான சுதந்திரம் அங்க இல்லாம போயிருது. ஸோ, நான் அவன் எப்படி பேசுவான்னு நினைக்கிறோனோ, அத அப்படியே எழுதுறதுக்கான சுதந்திரம் எனக்கு வேணும். இல்ல ப்ரோ, நீங்க சுதந்திரத்துக்கு நாங்க எதுவும் சொல்லல. இப்போ வட சென்னைன்னு ஒரு படம் வந்தது.
அது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுற படம் தான், ரத்தம் தெறிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க 2018ல. இப்போ விக்ரம் நான் இந்த டைரக்டர் பர்டிகுலரா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் நான் சொல்றது இதுதான். விக்ரம்னு ஒரு படம் வந்தது, ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது, லியோன்னு ஒரு படம் வந்தது, கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது. இதுலயும் ரத்தம் தெரிக்குது, பேட் வேர்ட்ஸ் இருக்கு. விக்ரம் விட்டுருங்க, லியோல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த படத்துக்கு யூஏ தான் கொடுக்குறாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. பட் அது என்னதான் மியூட் பண்ணியிருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரஜினி கூடவே ஒரு ஆடியோ அவரோட ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாருல, படம் வந்து இவ்வளவு வைலன்ஸா இருக்கு, இது இவ்வளவு வைலன்ஸ் தேவையா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. பட் ஆனா அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இதே காட்டுறாங்க, ஒரு ஒரு வெட்டி கீழே விழுகிறதே அப்படியே காட்டுறாங்க. பட் ஆனா அந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இது எந்த விதத்துல லாஜிக்? ஏன்னா இந்த படத்துல காமிச்ச வைலன்ஸை விட வட சென்னையில பெரிய வைலன்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அது பெரிய வைலன்ஸா இருந்தது. 2018ல அது வந்து ஓகே, ஒரு பெரிய வைலண்டாப்பா இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். பட் ஆனா இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த படத்தை நம்ம போய் பாக்குறப்போ அந்த அளவுக்குலாம் இந்த படத்துல காட்டின அளவுக்குலாம் அந்த படத்துல ஒரு வைலன்ஸும் இல்லையே, எதுக்கு அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. வைலன்ஸுமே ஐ திங்க் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி நானே தியேட்டர்ல வந்து கவனிச்சிருக்கேன். மக்கள் அந்த வைலன்ஸ் காட்சிகளை கத்தி என்ஜாய் பண்ணி தான் பாக்குறாங்க. ஸோ நம்ம அந்த அதுவும் ஒரு செலிப்ரேஷன் மோட் மாதிரி ஆயிருச்சு. போயிட்டு யாரும் இருக்கு. அந்த அது வைலன்ஸா பாக்குறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டும் ஆயிருச்சு. முன்ன வந்து ஐயோப்பா சண்டை காட்சிகளை ஊட்டி விட்டுறலாம், ஸ்லோ மோஷன்ல ஸ்டைலிஷாவும் எடுக்கணும், அந்த மக்களும் ரசிக்கிறாங்கிற ஒரு ஃப்ரேம்ல வந்துருச்சு. ப்ரோ அது எனக்கு தெரிஞ்ச இந்த ஆஃப்டர் நம்ம அந்த கோவிட்க்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் இவங்க அந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் என்ன சொல்றது இன்ஸ்பயர் ஆயிட்டோம்னு சொல்லலாம் ப்ரோ. இந்த குவென்டின் டாரன்டினோ மூவிஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு எனக்கு feel இல்ல ஆகுது. ப்ரோ, இப்போ அது ஓகே. பட் கோவிட்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது சேஞ்சஸ் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில ஓவரால் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. கோவிட்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நியூ கண்டென்ட்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது, அது ஓகே. பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, குவிண்டின் ஒரு படம் எடுத்தாருன்னா அவரை மாதிரி அவர் மட்டும்தான் படம் எடுப்பாரு. அங்க ஹாலிவுட்ல அவர் ஸ்டைல காப்பி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த விதமான ஒரு படமும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறது இருக்குல்ல, அதுதான் இங்க சார். ஏன்னா இங்க வந்து இப்போ நீங்க 2000ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் பிலிம் எல்லாம் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. இப்ப தரணி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா கமர்ஷியல் படம் பண்ற ஒரு ஆள் தான். பட் அவர் எடுத்து அதே ஃபார்முலாவை எல்லா டைரக்டர்ஸும் எடுத்து அதை வந்து பழசாக்கிட்டாங்க. சோ அதனால அவர் இப்ப படம் பண்ணோம்னா அது நமக்கு ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. சோ இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஒரு பிலிம் மேக்கர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராரு, அது சக்சஸ் ஃபார்முலா அமையுது, அது கோடிகளை கொட்டுது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எல்லாருமே அதை ஃபாலோ பண்றப்போ அது பழசாகுது. அதை வந்து அந்த பிலிம் மேக்கரால அடாப்ட் பண்ணிக்க முடியலன்னா அவர் அந்த இதுல இருந்து அந்த ரேஸ்ல இருந்து கலந்து போயிடுறாரு. சோ இதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ஐ திங்க் கமர்ஷியல் டெம்ப்ளேட் நீங்க சொன்ன கமர்ஷியல் டெம்ப்ளேட் வந்து அந்த அந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அது வந்து அந்த டெம்ப்ளேட் இருக்கு. இல்ல கமர்ஷியல் டெம்ப்ளேட்ங்கிறது வேற ப்ரோ. ஓவர் மசாலா ஆட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 90sலாம் அந்த அளவுக்கு இருக்காது. 90sல ஃபுல்லாவே ஒரு ரொமான்ஸ் ஃபார்முலாவா தான் அதை வச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேதான் இப்போ இவரு காதல் கோட்டை அகத்தியர்லாம் அது அவருக்குன்னே ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா சக்சஸ் ஆன உடனே எல்லாருமே அதே மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவர் அவுடேட்டட் ஆயிட்டாரு. 90sக்கு அப்புறம் அவர் 2000க்குள்ள வரல, அவர் 90sலயே போயிட்டாரு வெளியே. சோ அதுதான் இங்க பிரச்சனை. ஒன்னு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அதையே எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால அது அவுடேட்டட் ஆயிடுது. அதை வச்சு இப்ப நம்ம குவென்டின் படம், இப்போ குவென்டின் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கன்ல சுடுவாருன்னா சுட்ட உடனே அந்த ரத்தம் பீச்சுக்கிட்டு வெளியே வரும். அது எல்லா படத்துலயும் ஒரு படத்துல இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்தாலும் அதை வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதது காரணம் என்னன்னா அது அவருடைய ஸ்டைல். அவர் மட்டுமே தான் அதை பண்றாரு, அதை தாண்டி அவர் வேற யாருமே அதை பண்ணல. இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஒரு இதே ரத்தத்தை எரிக்கிறத என்ஜாய் பண்றாங்கன்னா வரிசையா எல்லா படங்களும் இதே தான் நடக்கும். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்களா அந்த 90sல பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் அது என்னன்னா, ஹீரோ இருப்பாரு, ஒருத்தர் செத்து போயிடுவாரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அவர் போல ஆள் மாறாட்டம் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் நிறையவே இருக்கும். ஏதோ ஒரு படத்துல வந்து அஜித் கூட செத்து போயிடுவாரு. அது போல ஒரு பிரபுதேவா இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஒண்ணு கொடுப்பாரு, கார்த்திகோட வாய்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் வரும்போது அவங்க வந்து அந்த காலத்துல ஆடியன்ஸ் குடும்பமா போய் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு படம் வந்துட்டு 2வது படம் இது அது மாதிரியே இருக்கேன்னு ஒதுங்கி இருந்தாங்கன்னா அடுத்து அந்த தொற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் அதுக்குள்ள போறாங்க. ஏன்னா என்னன்னா இவங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குது, இதையே பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அதை வச்சு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர்னு ஒருத்தர் இருப்பார்ல. இப்ப எல்லாத்துக்கும் மூலதனம் ஒண்ணுதான்.
ஒருத்தர் அதை இன்ட்ரடியூஸ் பண்றாருங்கிற பட்சத்துல அதே ஆள்மரத்தை திருப்பி அவர் அதே ஸ்டைல்ல பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க அந்த இதை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வேற ஒரு களத்துல எடுக்கலாம். அதே மாதிரியே ஒரு லவ் ஜோனு, அதே மாதிரி ஒரு லவ் ஜோனு, அதே மாதிரி 2 ஹீரோ சப்ஜெக்ட், அதே மாதிரி ஒரு ஹீரோயின், அதே மாதிரி 5 சாங், இதே விஷயத்துல டிராவல் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நீங்க அதுல இருந்து ஓகே இந்த இந்த இது வந்து நல்லா இருக்கு, இது பண்ணோம்னா காசு பார்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது இந்த மாதிரி உன் ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது வேற. இதே மாதிரி ஒண்ணு பண்ணுப்பா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே அளவு, அதே கலரு, அதே பார்டர், கலரை மட்டும் மாத்திக்கிட்டு பார்டர் மட்டும் மாத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அததான் நான் சொல்ல வர்றேன். நம்ம அந்த ஸ்டைல்ல இருக்க மாட்டோம் ப்ரோ. இப்ப வந்து நீங்க இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கும்போது அந்த 5 பாயிண்ட் கொடுத்தாவே அந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா அந்த டைரக்டர், அந்த ஸ்டைலுக்கு நம்ம மாறிடுவோம். நம்மளோட அதுதான் ஸ்டைல் நானும் சொல்றேன். அதான் அதே ஸ்டைல்ல தான் நம்ம பண்றோம். அது என்ன, அது பிசினஸ், அந்த பிசினஸ் வேல்யூவா பார்த்து பண்றாங்க. நீங்க சொல்லுங்க, அதை சொல்ல வந்தீங்க, முழுசா சொல்லி முடிங்க, நான் பேசுறேன். இந்த மாதிரி நடுவுல மாட்டிக்கிறோம். இப்போ இவர் லோகேஷ் கூட நமக்கு பீஸ்டா அது என்னது நம்ம தளபதி வச்சு பண்ணார்ல, அதுல பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் பார்த்தா அது எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்ட்டு போயிட்டாரு. அது ஒர்க் அவுட் ஆகலையும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இப்போ எடுத்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து பார்ட் 2 வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. ஸோ அதுவுமே வந்து ஃபேக்காக பண்ணது, இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. இவங்களுக்கு இது பண்ற மாதிரி இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்றாப்புலையும் நம்ம மார்க்கெட் தக்க வச்சுக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் கண்டிப்பா பண்ணா. ஏன்னா ஒரு 18+ ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்ச்சியான ஒரு டான்ஸ் வச்சோம்னா அதை பாக்குறதுக்கு ஒரு 100 பேர் வருவாங்க. ஓகே, இப்ப அந்த மாதிரி இல்லன்னு எனக்கு இல்ல தோணுது. ப்ரோ, கவர்ச்சி இப்ப டான்ஸ் அதான் மாறிச்சு. அப்போதான் பேசிக்கிறீங்க. அப்போதைக்கு அந்த 10 அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் இருந்தா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சு ஒவ்வொரு இதா ஆட் பண்ணி தான் இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த பார்ட்டி டான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆயிருச்சுனாலும் அப்போல்லாம் இதை வச்சு மார்க்கெட்ல நம்ம நிக்கணும்ல, காசும் பார்க்கணுன்றதுக்காக அப்படி பண்ணதுனால அவங்களோட ஸ்டைல் ஒரு என்ன படம் மறந்து ஹிட் போயிட்டு ஆச்சுன்னா அதே அவங்க அதுல என்னென்ன follow up அம்சங்கள் பண்ணிடுறாங்க. இருக்கோ அது அப்படியே இன்னொரு படத்துல எடுத்து வச்சிடுறாங்க. அதான் அவங்களோட ஸ்டைல் என்னன்றது அதுல மறந்து போயிருது. அதுதான் ப்ரொடியூசருக்காக நானும் சொல்ல வர்றேன். அது வந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ணா போதும்னு நினைக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு ப்ரொடியூசர் டேட் கிடைச்ச உடனே அவர் இதை பண்ணிடுறாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் அதை தொடர்ந்து பண்றதுங்கிறது வேற. வர்ற எல்லா படமும் அதே அம்சங்கள்ல இருந்தா அது ஃபேட் அவுட் தானே ஆகும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, இது வந்து இப்போ கொஞ்ச நாள்ல கழிச்சு பாத்தீங்கன்னா இனி வருங்காலத்துல இந்த மாசான படங்கள்லாம் இருக்காதுன்றது என்னோட கணிப்பு. என்னன்னா இவர் வந்து இப்ப தளபதி வந்து பாலிடிக்ஸ்ல போயிட்டாருன்னா இவர் அஜித்குமார் வந்து ஏகே என்ன பண்றாரு, இவர் அவ்வளவா படத்துல நடிக்க அப்படி ஒதுங்கிட்டாரு அப்படின்னா மாசான ஹீரோஸ் எல்லாமே அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கடுத்து வர்ற ஜென்ரேஷன்லாம் சிவகார்த்திகேயன், கவின், அந்த அசோக் செல்வன், ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க. இவங்கள்ட்ட மாசெல்லாம் பெருசா எதிர்பார்க்க கண்டென்ட் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் வரும். இப்போ நம்ம வந்து அந்த மாசான படங்கள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சர்டன் ஆஃப் டெக்கேக்கு அது வராம இருக்கலாம். ஏன்னா மாஸ் படங்கள் எல்லா காலகட்டத்திலயும் வந்துட்டு தான் இருந்தது. அதை யாரும் மாத்த மாட்டாங்க. அது வேற ஃபார்ம்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆரோட மாஸ் படங்கள் ஒரு ஃபிளேவர்ல இருக்கும். அதுக்கப்புறம் முரட்டுக்காலைன்னு ஒரு படம் வந்தது. முரட்டுக்காலை சகலகலாவன்னு வந்து அதுதான் இந்த மசாலா படங்களுக்கான ஆணிவேர்னே சொல்லலாம். அதுல அது அந்த டெம்ப்ளேட் மாறினதுக்காட்டிங்கதான் அது வேற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல மாறிச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 90ஸ்ல வேற ஒரு இதுல மாறிச்சு. அந்த 2000ல அது ஒரு மாதிரி போச்சு. ஸோ இந்த மாதிரி மாஸ் படங்கள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ள வர்ற வரைக்கும் ஏன்னா எல்லாருமே ஆக்ஷன் ஜோனுக்குள்ள வரக்கூடிய ஆர்டிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த பேர்லாம் எல்லாமே இவங்க எல்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ள நம்மள என்ட்ரு ஆகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரியான படங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இப்போ அதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கிளிக் ஆகுதோ அதான் பார்க்கணும். இப்போ வந்து தனுஷ் கூட மாறின்னு ஒரு படம் வச்சு மாசாக ட்ரை பண்ணாரு. ஆனா அவர் கண்டென்ட் தான் கரெக்டா வந்தாதான் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் மாஸ் படங்கள் ஓடி இருக்கு ப்ரோ. அவருடைய மாசா அவர் நடிச்ச படங்கள்லாம் மாஸ்ன்றது நல்லா ஒரு பிஜிஎம் மாறி படத்துல ஒரு பக்காவான ஒரு மாசுக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்னா பக்காவான சூர்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அஞ்சான் படத்துல அந்த மாசுக்கே ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மாசா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. இப்போ என்னன்னா பிஜிஎம் போட்டு அழகா பண்றது. அது வந்து கதையோட ஒரு ஃபைட் வரும், அதோட சேர்ந்து சிங்கம் வந்து மாசா இருந்தாலும் பாக்குறதுக்கு தான் மாசு. நான் என்ன சொல்றேன்னா இவருக்காகவே அந்த மாதிரியான ஒரு படம் தானே ப்ரோ. அது என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப்ல வச்சாலும் அந்த படமும் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தானே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாஸ் படங்கள் இருக்குல்ல, அது வந்து இப்ப சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் சினிமால நம்மளுக்கு ஹீரோஸ் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயம் வந்து இப்ப கன்னடாலயோ தெலுங்குலயோ அவங்க பண்ற இந்த பேன் இந்தியா மாஸ் படங்களை வந்து இங்க உள்ள இறக்குவாங்கன்னு ஃபீல் பண்றாங்க.
மொத்தமா அழிச்சிட முடியாது தமிழ் சினிமால. ஏன்னா அதுதான் இப்போ ஆமா. பேன் அதுக்கு இண்டியாக்கான ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு. ரத்தம் தெறிக்கிறது இதெல்லாம் இல்ல தான் நம்ம பேன் ஆல்சோ இண்டியா பார்த்து அதுதான் வந்து உங்களுக்கு அந்த சமயத்துல அந்த லார்ஜ் ஸ்கேல்ல அந்த மாதிரி படங்கள் தான் கொடுக்கும். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஆமா கொண்டு வா, அவ்வளோ பெரிய ஃபைட், அவ்வளோ பெரிய சாங்ஸை வந்து நீங்க சின்ன படத்துல உங்களாட்டி வைக்க முடியாது. அது வந்து அவுட் ஆஃப் பிளேஸாகவும் வைக்க இருக்கும், முடியாது. பட்ஜெட் அதை கான்ஸ்டன்டாகவும் வந்து இருக்கும். கண்டிப்பா ஸோ ப்ரொடியூசர்ஸ் விரும்ப அந்த மாட்டாங்க. லார்ஜ்னஸ் உங்களுக்கு வந்து பெரிய படங்கள் தான் கொடுக்கும். இப்போ ஒரு சங்கர் படத்துல தான் நீங்க அவ்வளோ செட்டு போட்டு சாங்ஸை அப்படி பண்ண முடியும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய கேன்வஸ் தேவைப்படுது. ஸோ அதனால அந்த மாஸ் பெரிய படங்கள் நினைக்கிறேன் நின்றுட்டு தான் இருக்கும், இந்த ஃபெஸ்டிவ் படங்களாக வர்றது. பட் நான் பார்த்த இன்னொரு சேஞ்ச் வந்து சமயத்தில் இந்த ஐ மீன் கொஞ்சம் மாறி இருக்கு. சமயத்தில் ஹீரோஸ் ரொம்ப அந்த நல்லவனா காட்டுறதுக்காக இந்த நிறைய சென்டிமெண்ட்லாம் வைப்பாங்கல்ல, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விச் ஐ திங்க் இஸ் கிரே ஷேட் வெரி குட். வந்துருக்கு. அது ஹீரோஸ் வந்து ஹீரோஸும் கிரே ஷேட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற கிரே அந்த ஷேட் ஒரு ஆமா. zone இல்லை பிகாஸ் சமயத்தில் எனக்கு சில படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ நல்லவராக காட்டுறதுக்காக ரொம்ப பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப வந்து சில விஷயத்துல ரொம்ப துருத்திட்டு ஃபேக்காக நிற்கும். லைக் அவர் தங்கச்சிக்கும் நல்லவராக இருக்கணும், அம்மாவுக்கும் நல்லவராக இருக்கணும், இதுக்கும் நல்லவராக இருக்கணும், அவங்க சுற்றி எல்லாரும் கெட்டவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து அது ஃபேக்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் டோட்டலாகவே மாறி இருக்கு. ஒரு சில படத்தில் அது புஷ் பண்ணது வந்து ஒர்க் ஆகலைன்னு வச்சுங்க எனக்கு. பட் யூஸ்வலி அது கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மோர் ஆஃப் திங்ஸ் மாதிரி இந்த கிரே ஷேட்ஸ் ரொம்ப இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் திடீர்னு வந்து மக்கள் அதுக்கு பெடப் ஆகி போயிட்டு திருப்பி தி மைட் சேஞ்ச் டு த நைஸ் கை டெம்ப்ளேட் வந்தாலும் வரலாம். என்ன டெம்ப்ளேட் வரலாம் மறுபடியும் நல்லவனா காட்டுறது அப்படின்னா மேபி ஒரு 2 படங்கள் மேபி. இல்ல இப்போ வந்து இதுக்கு மேல அது சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து அந்த கிரே ஷேடு ஹீரோஸே வந்து பாத்தீங்கன்னா வில்லன் அளவுக்கான ஒரு வேலைகள் செய்யறதுல தானே இப்ப விரும்புறாங்க. இதுல இருந்து அப்கிரேட் தான் ஆவாங்க, டவுன் கிரேட் ஆக மாட்டாங்க கண்டிப்பா. அது பட் அது வேற மாதிரி இருக்கும். அது இந்த அளவுக்கு எல்லாம் வைலன்ஸை வந்து இப்ப ரொம்ப வர்ற படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குல்ல. இது ஒரு ஒரு மேக்சிமம் 10 to 5 years இருக்கும். அதுக்கு மேல இந்த ஃபார்முலா நிக்காது. ஏன்னா பார்த்து சலிச்சிருவாங்க, திரும்ப அது அவுடேட்டட் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு கிரே ஷேட்ல ஹீரோஸை காட்டுறதுக்கான வழிமுறைகள் வரும். காதல் ப்ரோ சொல்றது கரெக்ட். அதாவது ஒரு 10 வருஷம் இல்ல, ஒரு 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்படின்றது என்னோட ப்ரோ. என்னன்னா லைக் அவங்க ஒரு மிடில் கிரே ஜோன்ல மெயின்டைன் பண்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்காது ப்ரோ. லைக் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்தும் சரி இப்போ இருக்கிறதும் சரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்காக என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணின்னு இருக்காங்க. எல்லா டேரக்டர்ஸுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதை தான் பண்ணின்னு இருக்காங்க. பெருசாக என்ன மாறி இருக்குன்னா கமர்ஷியல் ஃபார்மேட்டே வேறு வேறு மாதிரி மாறி இருக்கு. அதே மாதிரி ஆர்ட் ஃபார்மேட்டும் வேறு வேறு மாதிரி மாறி இருக்கு. நான் பெருசா மாற்றம் எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கார்பரேட்ஸ் நிறைய உள்ள வந்துருச்சு. ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப ரேரா தான் இங்க இருக்காங்க. ஸோ அப்புறம் வட்டி அதிகமாயிடுச்சு. அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அஃப்கோர்ஸ் விலைவாசிலாம் ஏறிடுச்சு. பட் 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்துறாங்க. இந்த ஹீரோ கால் ஷீட் இருக்குன்னா அதை நம்பி கொடுத்துட்றாங்க, கண்டென்ட்டை நம்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. அமௌண்ட் ஆகட்டும் இதாகட்டும். ஸோ அது ஒரு சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்புறம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபீமேல் சென்ட்ரிக் டேரக்டர்ஸ் ஆகட்டும், ஆக்டர் சைட்லேருந்து பூம் ஆகுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் மட்டும், மேபி ரொம்ப வருஷமா இருந்ததுன்னா இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா, த்ரிஷா அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஐ மீன் லீட் ஆக்டர்ஸாகவே. ஸோ ஃபீமேல் சென்ட்ரிக்கு எல்லா துறையிலையும் வரணும் அப்படின்ட்டு கேமராமேன் சைடில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூம் ஆகுறாங்க. அப்புறம் எடிட்டிங் சைடில் பூம் ஆகுறாங்க, டைரக்ஷன் சைடில், இந்த மாதிரி எல்லா சைட்லையும் ஃபீமேல் சென்ட்ரிக் வந்துதான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக இன்னும் மேலுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்கன்னா அதுக்கு மாறும். அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம், ஃபிலிம் வந்துட்டு பேரண்ட்ஸே நம்ம படம் எடுக்க போகிறோம், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்னா சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இதில் க்ரோத் இல்லை, காம்படிஷன்ஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். மேபி நிறைய ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நிறைய கவர்மெண்ட்டாகவே, இப்போ எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சென்னையில். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் வந்துச்சுன்னா பேரண்ட்ஸும் கொஞ்சம் நம்பி, அதாவது 12th முடிஞ்சு செகண்ட் பியூசி முடிஞ்ச உடனே இதில் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்பி அனுப்புவாங்க. பழசுல அது கூட இருந்ததில்ல. அப்போல்லாம் படிப்பே தேவையில்லை. அப்போல்லாம் வேணான்னா கூட நீ வா பண்ணு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருந்துச்சு. பட் இப்போ அப்படியே மாறி இருக்கு. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஸியா போயிடலாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள, வான்னு கூட்டின்னு இருப்பாங்க. பட் இப்போ வந்துச்சுன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய மாற்றமா சாரி பாக்குறேன். ப்ரோ, சொல்லிக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி
எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 பசங்க கிளம்பி போனாங்க டைரக்ஷன் டீமுக்கு. லிரிசிஸ்ட்டு, ஒருத்தர் வந்து வேற எதுக்கு ஒன்று ஆக்டிங் நினைக்கிறேன். இவங்க 4 பேருமே போயிட்டு ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காம வெளியே திரும்ப வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப அதுதான் ஈஸியாலாம் அவங்க ஏதோ ஒரு இதுல டிமோட்டிவேட் ஆயிருப்பாங்க ப்ரோ. அவங்க கன்சிஸ்டன்டா பண்ணிருக்க மாட்டாங்க. சும்மா ஆன் அண்ட் ஆஃபா பண்ணிருப்பாங்க. அதனால தான் சான்ஸ் கிடைக்காம வெளியே வந்திருப்பாங்க. நான் கரெக்டா கன்சிஸ்டன்டா டெடிகேஷனா வெரி ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, நம்ம ப்ரோ நல்லது அப்படி பண்ணா ப்ரோ ஆ, இங்க வந்து காம்படிஷன் இஸ் ஹை. இப்பயும் சரி அப்பயும் சரி. பட் அதுதான் இப்போ நான் எப்பவுமே என்ன ஹை தான் நினைக்கிறேன்னா, ப்ரோ. ஆனா தெரிஞ்சுதான் உள்ள இப்போ நான் என்ன வரோம். நினைக்கிறேன்னா, அதை இல்ல ஐ திங்க் தெரிஞ்சுதான் உள்ள வரோம். இல்ல டேலண்ட் இருக்கிறவன் ஜெயிக்கிறவன். ஏதோ ஒரு இடத்துல ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது போப்பா அப்படின்னு டிமாடி பண்ணணும் போறான். இங்க இல்ல அது மட்டும் நினைச்சது இல்ல. ரைட் நடக்குது. பிளேஸ் அதுதான் ரைட் டைம். என்னோட பாயிண்ட். அந்த ரைட் பிளேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைம். டென்ஷன் தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நிறைய இருக்கு. நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண அதை நோக்கி போகணும். எவனோ ஒருத்தவன் 3 பேர் சேர்ந்து டிமோட் ஆயிட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுனால லைஃபே இல்ல அப்படின்றது இல்ல. நீங்க கரெக்டா பேட்டிங் ஆடினீங்கன்னா கரெக்டா 6 அடிக்கலாம். அதுதான் என்னோட பாயிண்ட். எந்த ஃபீல்டுன்னு இல்ல, எந்த ஃபீல்டு எல்லா ஃபீல்ட்லயும் காம்படிஷன் அதிகம் தான். முதல்ல உனக்கு தேவை டீம் அப்படின்றத அவங்க அந்த 3 வருஷத்துல கற்றுக்கிட்டதான் என்ன வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுதான் டீம் ஃபார்ம் பண்ணாதது அவங்க தப்பு தானே. அதை நோக்கி போயிருக்கணும். இண்டிவிஜுவலா அவங்க இதுல எல்லாம் ஜெயிக்க கத்துக்கிட்டாங்க. முடியாது. அந்த 3 வருஷத்துல என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு யோசிச்சா இந்த தப்பு தான் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு டீம் கிடைக்கல. அதனால ரிட்டர்ன் வந்து இப்போ இங்கே அதான் நார்மலான அவங்க தப்பு தான். அது டீம் கிடைக்காதது அவங்க தப்பு தான். அவங்க தோத்து பேக் வந்துட்டாங்க. மேபி இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதை நம்ம இல்ல பண்றது பண்ணாதது நம்ம அப்படி இல்லை ப்ரோ. இஷ்டம். அப்படி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அப்ப அந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. இப்ப அந்த அளவுக்கு பேசிக்ஸ் கூட தெரியாம உள்ள போறாங்க. போயிட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ வந்து என்னன்னா டெக்னாலஜினால எல்லாமே யூடியூப்ல தெரியுது. அதை கத்துக்கிட்டு நம்ம பேசிக்கோட போகும்போது நம்ம எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லா எல்லா காலகட்டத்திலயும் டெக்னாலஜி இல்லையா? இல்ல ப்ரோ, டெக்னாலஜின்னு இல்ல, ஏதோ ஒரு வே இருந்துச்சு ப்ரோ. ஓகேவா? இப்ப அவங்க ஜெனரல் கத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ஈஸியா கத்துக்க முடியாதுல்ல. அதெல்லாம் அதுதான் கிடையாது. ப்ராப்ளம். அப்போ அதே டைரக்ஷன் மாதிரி ஆனவங்க எல்லாம் எப்படி ஆனாங்க? டைரக்ஷன் அதான் ப்ரோ. ஆனவங்க எல்லாம் அப்ப எப்படி ஆனாங்க காம்படிஷன் அந்த கம்மி, காலத்துல? இப்போ காம்படிஷன் அதிகம். அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் அதுதான் ஓரளவுக்கு நானும் பேசிக்ஸ் சொல்றேன். இருந்தா ஈஸியா காம்படிஷன் எடுத்துக்குவாங்க. அதிகம். ஃபீல்டுக்கு அதை காம்படிஷன் அதிகம் தான். தெரிஞ்சுதான் உள்ள வரும். கம்மின்னு ஒவ்வொரு சொல்லவே கம்பெனி முடியாது எந்த டைம்லயுமே. எல்லா டைமுமே இது அதிகமா இருக்கு. அதான். பட் இப்ப லேர்னிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஆமா, ஈஸியா எல்லா மாறிருக்கு. டைமும் அதிகமா அவ்வளவுதான். இருக்கு. நான் மேபி ஏன் உள்ள போவதுனால தெரியாம இருக்கலாம். நான் இதை ஆனா ஏன் சொல்றேன் காம்படிஷன் அப்படின்னா, அதிகம் தான். அது தெரிஞ்சுதான் உள்ள வரும். அதான் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல அப்புறம் இன்னொரு மாற்றம் மாமான்னு என்ன, ரெமினரேஷன்ன்றது மேபி டைரக்ஷன் சைடு, ஹீரோ சைடு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. நான் எப்படி சொல்ல வரேன்னா, செப்பரேட்டா சேலரி அவங்க வாங்கிட்டு கம்மி தொகையா மேபி கண்டென்ட்டுக்காக செலவு பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுல பிரிச்சிருக்கிற மாதிரி மேபி இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. தெலுங்கு சைடெல்லாம் பயங்கர இது பண்ண ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா ஹீரோவும் சேர்த்து பேர்டன் எடுத்துக்கிறாரு. அது மேபி தமிழ் சினிமாவுக்கும் வந்தா நல்லா இருக்கும். முன்னாடி இருந்தது இல்ல, ரஜினி சார் தான் அதை கொஞ்சம் லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. பட் அப்போ அவருக்கு அப்போஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ அதுதான் வேணும், எல்லா ஹீரோஸும் அதை பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். நம்ம எதுவும் மாத்த தேவையில்ல, எல்லாம் கரெக்டா போயின்னு இருக்கு. இதோட காம்படிஷன் மட்டும் ஹையா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரும். டேலண்ட் இருக்கிறான் ஜெயிக்கிறான், டிமோட்டிவேட் ஆகிற போறான். ஸோ அவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். நம்ம இவ்வளவு நேரம் வந்து தமிழ் சினிமாவோட எவல்யூஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது, அதோட கமர்ஷியல் வைஸ் அப்புறம் ஆர்ட் வைஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. நீங்களும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம்.